அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே ரொம்ப குளிர். டெய்லி இதே தான் நான் சொல்கிறேன். இன்னும் குளிர் விட்டு போன மாதிரி இல்லை. டெய்லி என்னடா இது எந்திரிக்கணுமா, கம்பளிக்குள்ளேயே இருந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்திரிச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்துக்கங்க. ஆனால் ஸ்கூலுக்கு கிளப்பணும், ஆஃபீஸ்க்கு கிளப்பணும் அப்படின்னு வரும்போது நம்ம எந்திரிச்சு கிச்சனுக்கு போகணும்னு நினச்சாலே பயங்கர சோம்பேறித்தனம். அதுலேயும் போய் சமைக்கணும்னு நினச்சா அதை விட சோம்பேறித்தனம் எனக்கு. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கர யோசனை. நைட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணது டிஃபன் செய்யலாம் அப்படின்னு, சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சேன் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு தனியாக பேக் பண்ணி கொடுக்கணும், ரைஸ் வச்சு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஹஸ்பண்டுக்கு தனியாக பேக் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சோம்பேறி, இதில் வந்துட்டு தனித்தனியாக 2 டிஃபனாக பேக் பண்ணுறதுக்கா முடியும்? அதனால் போடு ஒரு லெமன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் தான் இன்றைக்கி செஞ்சாச்சு. அப்புறம் வந்துட்டு பிரிஞ்சால் தான் இருந்தது, அதை அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. நமக்கு ஃபட்டாஃபட்டாக வேலை முடியணும்ல, அதனால். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சீசன் போல் இப்போது ரொம்ப 4 திர்ஹம்ஸ்க்கெல்லாம் ஸ்ட்ராபெரி பேக்கெட் கிடைக்கிது. ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் வந்துட்டு செகண்ட் பிரேக்குக்கு வச்சு கொடுத்தாச்சு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி டே போகுது. சாஃபின் குட்டியெல்லாம் எந்திரிச்சோன்னே கிளம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே லீவே இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. ஸ்கூலுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, பட் ஆனால் காலையில் எந்திரிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது குழந்தைங்களுக்கு. பாவம், என்ன பண்ணுறது, UAE டைமிங்ஸ் அப்படி இருக்குது. அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் வந்துட்டு அவங்க அண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. உங்களுக்கெல்லாம் லீவு, எங்களுக்கு தான் லீவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே ஒரே இது. என்ன பண்ணுறது, அப்படி தான் போகுது. அப்புறம் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. குழந்தைங்க இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது நான் வீடியோ எடுக்கலான்ட்டு இன்றைக்கி எடுத்தேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னுட்டு. பயங்கர அப்படியே இப்போ தான் கொஞ்சம் சன்ரைஸ் ஆகுது. இன்னும் சன்ரைஸ் ஆகலை, கொஞ்சம் வெளிச்சம்தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த டைமிங்ஸில் தான். இப்போ நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிறதுனால பிரச்சனை இல்லை. ஒரு 6:50 போல் நம்ம கிளம்புறோம். பட் ஆனால் இதே பஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 6:30க்கெல்லாம் பஸ் வந்துடும், ஸ்கூல் பஸ் வந்துடும். அப்போ அப்படியே மிட் நைட்டில் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, ஒரு 10 மினிட்ஸ் முன்ன பின்ன அப்படின்னாலும் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி கிளம்புது. இன்றைக்கி அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது, பீரியாடிக் டெஸ்ட்டு. அதனால் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு கிளம்புறாங்க. அப்படியே நானும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாேருக்கும் டாட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தேன் எப்படி இருக்குது கிளைமேட்டு அப்படின்ட்டு. சூரியன் இப்போ தான் வராங்க. அப்படியே நம்ம வண்டியும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே தூரத்தில் பார்த்தா ஒரு ஃப்ளைட் வந்துட்டுருக்கு. என்ன தான் நம்ம வந்துட்டு ரோடில் வெஹிக்கிள்ஸ் பார்த்தாலும் வானத்தில் ஒரு ஃப்ளைட்டு பார்க்குறதோட சுகம் இருக்கே, அங்கங்கே போங்க.